பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனரும் மூத்த பத்திரிகையாளருமான பரமன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்த 2026 தேர்தல் யாரை கேட்டாலும் பார்க்குறவங்க கிட்டலாம் நலம் விசாரிச்சுக்கிற மாதிரி சார் யார் வருவா அப்படின்ற ஒரு கணிப்பாக கேட்கக்கூடிய ஒரு சூழலை தான் இந்த தேர்தல் கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரியான யோசனைக்குன்னா, இந்த தேர்தலை எப்படி அரசியல் கட்சிகள் முதல்ல அணுகுச்சு. இப்போ திமுக குறிப்பாக 200 தொகுதி, அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கணும்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வந்த கட்சிகளுடன் ஒரு கூட்டணி வைத்தது. தாவேகா கூட்டணிக்கு வரும் வராது அப்படின்னு எதிர்பார்த்து கடைசியில் அதிமுகவுடன் காங்கிரஸுடன் எதிர்பார்த்து அது தனித்து போட்டி. நாம் தமிழர்கிட்ட அந்த பிரச்சனை இல்லை, அவங்க தனித்து தான் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல அரசியல் கட்சிகளுடைய அணுகுமுறை இதுனா மக்களுடைய அணுகுமுறை என்ன இருந்தது? ஏன் இந்த தேர்தல் இப்படி ஒரு கணிக்க முடியாத ஒரு சூழலுக்கும் இல்லை திமுக நினைத்தபடி 200 இடங்கள் அப்படின்ற இடத்துலையும் நிற்குதா? இல்லை, அதான் என்னென்னா எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து மக்களை குழப்புகின்ற வேலையை ஒத்துமையாக செஞ்சாங்க. அதாவது 200க்கு 200 ஜெயிப்போன்னு ஒரு கட்சி அஜெண்டாவை முன்வைத்து தேர்தலை சந்திக்கிறதுன்றதே தவறு. முதல்ல அதை ப்ரொபகண்டாவாக மாற்றி அதை மொத்த பேரும் சேர்ந்து பேச்சு, அதாவது திமுக தான் உறுதியாக இந்த தேர்தலிலே ஜெயிக்க போகுதுன்னு தேர்தலுக்கு முன்பே அஜெண்டா செட் பண்ணப்பட்டுச்சு. அதை ரொம்ப வலுவாகவே கொண்டு போனாங்க. எது வரைக்கும் கொண்டு போக முடிந்ததுன்னா, கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் தான் அவங்களால அதை கொண்டு போக முடிஞ்சது. எப்போ களத்துக்கு போனதுலேருந்து கள நிலவரம் மாறிடுச்சு. கள நிலவரம் மாறி இங்கே இதாகிடுது அதாகிடுது தொங்காகுது. நிறைய இடங்களில் கேண்டிடேட்டால் பல பிரச்சனைகள் ஏற்படுது. திமுகக்குள்ளேயே இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகள் நிறைய இடங்களில் அவர்களை முன்னேற விடாமல் தடுக்குதுன்ற உண்மைகள் வெளியே வர இந்த பிரச்சனையிலிருந்து அதிமுக தன்னை அதை கேப்சர் பண்ணி டைவர்ட் பண்ணி கொண்டு போக பார்த்துச்சு. இதுக்கு இடையில தாவேகா இது ரெண்டுமே இல்லாத ஒரு மாய உலகத்தில் அவங்க தனியாக வாழ்ந்தாங்க. ஆட்சி அமைத்த பிறகு நடக்கிற உள்ளாட்சி தேர்தல் மாதிரி அவங்க டீல் பண்ணி இந்த தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பல்வேறு தரப்பில் இருந்தும் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மேனுப்புலேட் ஏற்படுத்தி தனக்குன்னு சோசியல் மீடியா வழியாக ஒரு அதாவது இன்ஃப்ளூன்சிங் மார்க்கெட்டிங் மாதிரி இந்த தேர்தலை அரசியல் கட்சிகள் அணுகுச்சு. அதற்கு சம்பட்டி அடி மக்கள் அதை எதிர்கொண்ட விதம் ரொம்ப பிரமாதம். இந்த தேர்தலில் அதாவது நீங்கள் 200க்கு 200 ஜெயிச்சிருவோன்ற முழு மிதப்பில் இருந்தவர்களை களத்தில் இறங்கி பம்பரமாக சுழல விட்டது மக்களுடைய எண்ணங்கள். முடியல இல்லை, உங்களால் அந்த உறுதித்தன்மையோடு நீங்கள் அந்த 200க்கு 200 நம்பி போக முடியலை. இன்னே வரைக்குமே தொடர்ந்து அந்த ப்ரொபகண்டாவை நீங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்களே தவிர. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எண்ணத்துலேருந்து திமுக விலகின மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ சோசியல் மீடியாவில் தேர்தலுக்கு பிந்தைய மக்கள் அந்த உரையாடல் எப்படி சோசியல் மீடியாவில் இருக்குன்னா, ஒன்று திமுக 180+ திமுக கூட்டணி அப்படின்னு போடுறாங்க. இன்னொரு பக்கம் தாவேகா அது அமைச்சரவை பட்டியலையே வெளியிடுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் சோசியல் மீடியா ஓடிட்டு இருக்குது. இது இன்னும் இருக்கக்கூடிய 9 நாள் இன்னும் என்னென்ன விதமான வரும்னுலாம் தெரியல. தேர்தல் முடிஞ்சு ஒரு நாள்லேயே இப்படியெல்லாம் மாற்றம் சோசியல் மீடியாவில் நிகழ்ந்து. அப்போ ஒட்டுமொத்தமாக மக்கள் அரசியல் கட்சிகள் என்ன நினைக்குதுன்னா, சோசியல் மீடியா தான் உலகம், சோசியல் மீடியாவை உற்று கவனித்து தான் அவன் வாக்கு செலுத்துகிறாங்க மக்கள் அப்படின்ற பார்வையில் தான் இருக்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடிய அந்த கணக்கில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அதுதான் சோசியல் மீடியாலன்னா அதை நம்ம ஈஸியாக அதை உருவாக்கக்கூடிய தன்மையில் சோசியல் மீடியா இருக்குதுல்ல. இப்போ நீங்கள் சோசியல் மீடியா கூடிய எழுதுகிறவர்கள் எல்லாருமே மக்கள்ன்ற அடிப்படை பார்வையிலேருந்து எழுதுகிறாங்களான்னு சொல்லிட முடியாதுல்ல. இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சோசியல் மீடியாவை விட்டு விலகி இருக்கக்கூடியனா கையில் ஃபோனை வச்சுட்டு விலகி இருக்கக்கூடிய இல்லை, பட்டன் சிஸ்டம் ஃபோன் வச்சுருக்கிறவங்க எண்ணற்ற பேர் இருப்பாங்க, ஃபோனே இல்லாதவங்களும் இருப்பாங்க. அப்போ இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாத ஒரு கேட்டகரி கம்யூனிட்டி, மொபைல் இல்லாத ஒரு கம்யூனிட்டி, குடும்பத்திலே ஒன்று இருக்கக்கூடிய கம்யூனிட்டி, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்படி இந்த சோசியல் மீடியாவை இன்ஃப்ளூன்ஸ்குள்ளே போய் நிற்கும் அப்படின்றத அரசியல் கட்சிகள் உணருது. அதை அதிகமாக உணரலை. அவங்க என்னென்னா, அந்த புதுசாக வந்திருக்கிற கட்சி முழுக்கவே சோசியல் மீடியாவில் இயங்கி தான் போய் சேருது. அதனால் இந்த ட்ரெடிஷ்னல் பார்ட்டியும் என்ன செஞ்சிருச்சுன்னா, முழுமையாக சோசியல் மீடியா பக்கமே அதீதமான இந்த தடவை எல்லா அரசியல் கட்சிகளுடைய கவனமும் சோசியல் மீடியாக்குள்ளே மட்டும்தான் இருந்துச்சு. நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணாலும் மீண்டும் ஒரு ஊருக்குள்ளேயே நீங்கள் ஒரு தெருவுக்குள்ளே போய் பிரச்சாரம் பண்ணீங்கன்றத ஒரு ரீல்ஸ் எடுத்து போட வேண்டிய கட்டாயம் அந்த வேட்பாளருக்கு இருந்தது, வேறு வழி இல்லை. அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு டூலாக சோசியல் மீடியா உருவானதுனால தான் இந்த மேனிப்புலேட்டிங்கும் சேர்ந்து அதுக்குள்ளேயே நடந்தது. அதாவது கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிருவோம், இந்த தொகுதி இவர் தான் ஜெயிப்பார், இந்த எத்தனை கருத்து கணிப்பு, 15-20 கருத்து கணிப்பு, எல்லாத்துலேயும் கடைசி 30 தொகுதி 40 தொகுதி இழுபறி.
ஏண்டா வந்து எதையுமே அறுதிட்டு கூற முடியாத மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள்ன்றது களத்துக்கு போனதிலிருந்தே தெரிஞ்சிருச்சு இல்லையா? முதல்ல இருந்தே தெரிஞ்சு. அப்போ அந்த உண்மையே வெளியவே வரலை. அப்போ அந்த உண்மை முதல்ல வெளிவந்திருந்தால் அந்த களம் என்னவா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது மக்களோட உண்மையான மனநிலையை யாருமே பிரதிபலிக்கலை. சோசியல் மீடியாவும் பிரதிபலிக்கலை, ட்ரெடிஷ்னல் மீடியாவும் பிரதிபலிக்கலை, அரசியல் கட்சிகளும் அவங்களுக்கு வந்து அதை பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் ஆதரவு இருக்குன்னு ஒரு குரூப் 200ன்னு சொல்லுது, இன்னொரு குரூப்பு நாங்கள் ஆட்சி அமைச்சு முதல்வர் ஆயிடுவோன்னே சொல்லிடுச்சு, இன்னொரு குரூப்பு இவங்க 2 பேருக்கு வாய்ப்பு இல்லை நாங்கள் தான்ங்குது. நீங்கள் எல்லாருமே மக்களுடைய உண்மையான மனநிலையை முதல்ல பிரதிபலிச்சிருந்தால் இவ்வளோ பெரிய குழப்பமும் இவ்வளோ பெரிய ஒரு விஷயமும் வந்திருக்கவே செஞ்சுருக்காது. களம் வந்த காலத்திலிருந்தே யாருக்குமே வந்து முழு ஆதரவு இல்லாத ஒரு களம்ன்றது மாறிடுச்சு இல்லையா? அதை ஏன் வந்து இந்த 20 நாளும் நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி, ஏன்னா இதை வந்து வெறும் சோசியல் மீடியா மூலமே வந்து இந்த மனநிலையை மாற்றிடலான்னு அரசியல் கட்சிகள் நினச்சாங்க. இல்லை, ஒருவேளை இந்த கூட்டணி கட்சிகளுடைய செயல்பாடுகள் இதெல்லாமும் கூட அந்த சோசியல் மீடியாவில் வந்ததுக்கு ஒரு குழப்பத்துக்கான ஒரு காரணமாக இருக்குமா? இப்போ திருமாவளவன், காங்கிரஸ் இழுபறி, பிரேமலதா வந்து பேச்சு, இப்படின்னு திமுக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதிமுகவில் ஒரு பக்கம் சசிகலா கேண்டிடேட் போடுறாங்க இப்படின்றது ஒரு பிரச்சனை, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ராமதாஸுக்கு அன்புமணிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, அவர் கடைசி நேரத்தில் ஒரு பாடல், இதெல்லாமும் கூட ஒரு சோசியல் மீடியாவில் உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. அதனால இன்னும் கணிக்க முடியல. இதில் தாவேக்காவுக்கு கூடுதல் இருக்கக்கூடிய சிக்கல், இந்த சிக்கலை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் இது யாருமே வந்து முழுமையாக வெற்றி பெற முடியாத அளவுக்கு இந்த கள சூழ்நிலை இருக்குன்றது. இது மக்களுடைய மனசில் தாக்கத்தை ஏற்படுத்த தானே செய்யும். இப்போ முதல் நாள் திரும்ப ஒன்று பேசுகிறாரு, அந்த பேசுகிறது அந்த மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் மறுநாள் வேற ஒன்று திரும்ப பேசும்போது அந்த பழைய எது அதீத பாதிப்பை ஏற்படுத்துதோ அதுதானே மனசில் நிற்கும். எனக்கு 8 சீட்டு தரல, இன்னொருத்தருக்கு 10 கொடுத்துட்டீங்கன்ற அவமானம் என் மனசுக்குள்ளே முழுமையாக இருக்கும். அதை நாளைக்கு நானே வந்து இல்லை பரவாயில்ல, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் கொடுக்க சொன்னேன்னு நீங்கள் நாளைக்கு அதை மாற்றி பேசினா கூட அந்த முதல் காயம் என் மனசுக்குள்ளே இருக்கும்ல. நீங்கள் ரெண்டாவது அவர் பேசுனதை வச்சு நீங்கள் ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுறீங்க. திரும்ப பேசிட்டாரு, எல்லாமே முடிஞ்சிச்சு, வட தமிழ்நாடு முழுக்க திமுக முழுமையான வெற்றி பெறும்னு ஒரு அஜெண்டா வைக்கிறீங்க. அப்போது மக்களின் எண்ணங்களுக்கு எதிர்நிலையில் இருந்து ஒரு அஜெண்டா செட் செய்யப்பட்டு அதுக்கு இந்த சோசியல் மீடியா அந்த தேர்தலில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. அதை அப்படி எப்படி அன்னப்பறவை வந்து பாலையும் நீரையும் தனியாக பிரிக்குமோ அதுபோல் வந்து மக்கள் பல விஷயங்களில் குழப்பத்தை ஏன் வந்து கடைசி நாள் நெருக்கம் வரைக்குமே இவர் தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாத சூழல் இருந்ததுன்னா இந்த சோசியல் மீடியாவில் வந்த குழப்பங்கள் தான். இந்த தேர்தலில் வேறு என்ன வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு பார்க்க முடியுது? அதாவது ஒன்று அரசியல் கட்சி, இல்லை மக்கள்கிட்ட, இல்லை மீடியாவில் அப்படின்னு பார்க்கணும்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வேறுபட்டு இருந்தது, இல்லை வழக்கத்திற்கு மாறாக இருக்குது அப்படின்றது? அரசியல் கட்சியில் என்னன்னா ஒரு விஷயத்தை தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அலையாக எந்த அரசியல் கட்சியாலையும் மாற்ற முடியல. அது வந்து மக்கள் மத்தியில் இருந்த தெளிவுன்னு நான் நினைக்கிறேன். திமுகவுமே இருக்கட்டும், திமுக ஒரு பெரிய அலையை உருவாக்க முடியலை, அதிமுகவும் பெரிய அலையை உருவாக்க முடியல, தாவேக்காவும் வந்து அவர் குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே அது வந்து சிற்றலையாக இருந்துருச்சே தவிர பேரலையாக உருவாக்க முடியலை. அப்போ அந்தந்த வட்டத்துக்குள் அவர்களால் வந்து செய்ய முடிஞ்சதே தவிர அவர்கள் நினைத்த, அதாவது எதிர்த்தரப்பை ஈஸியாக நம்ம ஒரு ட்ராமா மூலம் கவர்ந்துடலான்னு அவங்க நினைச்ச எதையுமே கவர முடியல. இது பெருசாக எதையும் ரீச் ஆகலையா மக்களுக்கு? அதாவது தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதோ இல்லை, அப்போ ஒன்றிய அரசுடன் ஒரு இணக்கமாக போனால் தான் மக்களுக்கு தேவையானதை பெற முடியும் அப்படின்னு அதிமுக சொல்கிறது. இந்த 2 கட்சிகளுமே வேணாம், கூட்டு கொள்ளை அடிச்சிட்டு இருக்குது, அவங்களுக்குள்ள கூட்டணி இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்க தாவேக்கா, தமிழ் தேசியம் பேசிய சீமான், இன்னும் சொல்ல போனால் இந்த புதிதாக வந்த விஜய் கட்சி உட்பட 3 கட்சிகளுமே விலையில்லாத பொருட்கள் மக்களுக்கான அந்த சலுகைகள் எல்லாம் அறிவிச்சது. இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தனித்து தெரிந்த சீமான், இது ஏதாவது ஒரு வகையில் மக்கள் இதுக்குள்ளே அடங்கணும்ல. ஒன்று சீமானை ஆதரித்தால் மக்கள் வந்து விலையில்லா விஷயங்களை மக்கள் ஏற்க தயாராக இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உதாரணம் சொல்லுங்கள், தேர்தல் அறிக்கை எல்லா கட்சியுமே வெளியிட்டீங்க, எல்லா கட்சியிலையும் நிறைய வேறு தேர்தல் அறிக்கை இருந்தது, கல்வி தொடர்பான விஷயங்கள் இருந்தது, 2 திராவிட கட்சிகளும் கல்வி தொடர்பான நிறைய விஷயங்கள் இருந்ததில்ல. அதை ஒரு வாக்குறுதி மாதிரி அடித்து அதை நோட்டீஸாக கொடுத்தீங்களா, இல்லை 8000 ரூபா கூப்பன் கொடுப்போன்றதை நோட்டீஸ் அடித்து கொடுத்தீங்களா? அப்போது உங்கள் 2 பேருடைய இந்த அரசியல் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை மக்கள்கிட்ட எடுபடலை, இன்க்ளூடிங் தாவேக்கா உட்பட. நாம் தமிழருடைய தேர்தல் அறிக்கை பெருவாரியாக பேசப்பட்டதற்கு காரணம் இலவசம் வேண்டான்ற வார்த்தை, இதிலிருந்து அது மாறுபட்டு இருந்ததுனால அது பேசப்பட்டுச்சு. அப்போ இந்த தேர்தலில்
பேசப்பட்ட ஓரளவான தேர்தல் வாக்குறுதின்றது நாம் தமிழர் மட்டும்தான். மற்ற மூன்றும் வந்து எந்த அஜெண்டாவையும் செட் பண்ண முடியல இந்த தேர்தல் வாக்குறுதிகளால். அப்போ அதிலே நீங்கள் மக்களுடைய தெளிவு நிலை புரிஞ்சிருச்சு. இவர்கள் எதை சொன்னாலும் அதை செய்ய போகிறதில்ல. அந்தந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதைத்தான் செய்வாங்க. அப்போது இந்த தேர்தல் அறிக்கைன்றது நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம்னு அதற்கு வந்து ஆதரவே கொடுக்காதனால தான் தொடர்ந்து அதை பற்றின பேச்சுக்குள்ளே அரசியல் கட்சிகள் ஈடுபடல. அப்போது அந்த இடத்துல அரசியல் கட்சிகளுடைய விஷயங்களை புறந்தல்னதை நான் இதோட இந்த தேர்தலுடைய மிகப்பெரிய வெற்றியாக பார்க்குறேன். இரண்டாவது, மக்கள் மத்தியில் நான் பார்க்கக்கூடிய புதுமையான இந்த தேர்தலில் விஷயம் என்னன்றதை, தான் யாருக்கு வாக்களிக்க போகிறோன்றதை எந்த கருத்து கணிப்புலையும் யார்கிட்டையும் உறுதியாக சொல்லலை. யாரால இன்னை வரைக்கும் கணிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த மௌனம். அந்த மௌனத்தை வெறும் தேர்தலில் மட்டும் புரட்சியாக காட்டுறதுன்றதை நான் ரொம்ப ஒரு மதிப்புக்குரியதாக இந்த தேர்தலில் மிக தெளிந்த, அதாவது வந்து 50 வருடம் 60 வருடம் ஓட்டு போட்டு அந்த அனுபவத்தில் அடிப்படையில் ஏற்பட்ட ஒரு முக்கிய முடிவாக நான் இதை பார்க்குறேன். ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் மிக மிக தரந்தாழ்ந்த விஷயமா இந்த தேர்தலில் ரொம்ப சீப்பாக போயிடுச்சு. அதுக்கு சரியான உதாரணம் தேர்தல் நாள் அன்னைக்கு காலையிலிருந்து ஊடகங்கள் செய்த செய்திகள்ன்றது ரொம்ப மட்டமானது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடிகர்களை தவிர யாருமே வந்து தமிழ்நாட்டில் ஓட்டே போடல. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அது சட்டமன்ற தேர்தலாக நடிகர் சங்க தேர்தலான்னே தெரியாத அளவுக்கு இருந்தது. முந்தின நாள் இரவு விடிய நின்று வீட்டுக்கு போய் சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போட்டிருக்காங்க. ட்ரெயினில் உட்கார இடம் கிடைக்காம முன்பதிவு பட்டியில் மக்கள் வந்து வாங்க நீங்கள் ஓட்டு போட தானே போகிறீங்க வாங்கன்னு சொல்லி மக்கள் உள்ள கூப்பிட்டு கை குழந்தையோட இரவு முழுக்க நின்று போய் காலையில் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் கொளுத்து வெயிலில் மக்கள் நின்று குடிக்க நிறைய இடங்களில் தண்ணி இல்லாத இடங்களில் கூட நின்று வாக்களிச்சிருக்காங்க. இப்போ மக்கள் இவ்வளவு பெரிய எழுச்சியோடு ஒரு மாற்றத்தை நோக்கி எதையோ. அப்போ வாக்குச்சாவடியில் என்ன பிரச்சனை இருக்குது எதையுமே ஊடகங்கள் எதையுமே கன்சிடர் பண்ணல. கடைசி வரைக்கும் அது பேசியது என்னன்னா, நடிகர்கள் வாக்களிக்கிறத மட்டுமே தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காட்டினீங்க. இடையிடையே தொட்டுக்க அங்கங்கே வந்து எங்கேயோ வயதானவர்கள் வாக்களித்தார்கள், இளைஞர் வாக்களித்தார், 2-3 செய்தியை போட்டு ஒரு நடிகர் வாக்களிக்க போகிறத அவர் கார்லேருந்து கீழே இறங்கி ஓட்டு போட்டு அவர் எல்லாருமே ஓட்டு போட்டு தான் ஆகணும். அவர் வராமல் என்ன செய்வாங்க, அது என்ன செய்வாங்க, இது என்ன செய்வாங்கன்னு அவர் ஏதோ உலகத்தின் அரசியல் அறிவாளி மாதிரி அவன்கிட்ட பேட்டியை போட்டு அதை ஒரு 1/4 மணி நேரமாக லைவை போட்டு என்ன ஊடக அறம் இது? யாருக்காக நீங்கள் வந்து இந்த ஜனநாயகத்தின் 4வது தூணை நடத்த போகிறீங்க? எவ்வளவு மேனிபுலேட்டிங். நீங்கள் மக்களுக்காக மக்களோடு நிற்க வேண்டிய ஊடகங்கள் தேர்தலில் மக்களை விட்டு அந்நியப்பட்டு போய் நிற்குது. இது நாட்டுக்கும் நல்லதில்லை, அவர்களுக்கு ஊடகத்துக்குமே நல்லதில்லை. நாளைக்கு மற்ற 3 தூண்களும் செல்லரித்து போனால் கூட 4வதாக இருக்கக்கூடிய இந்த பத்திரிகை ஜனநாயகம் இந்த நாட்டை தூக்கி நிறுத்தணுன்றது அம்பேத்கருடைய எண்ணம். அதையே நீங்கள் வந்து கொண்டு போய் குலைக்கிற விதமாக நாளைக்கு ஊடகங்களை மக்கள் நம்பாத சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. இவ்வளோ பெரிய மாற்றத்தை நோக்கி மக்கள் வந்து மனநிலையோட ஒரு மௌன புரட்சியோடு இருக்கிறத நீங்கள் வெளியே மக்களுக்கு சொல்லியிருக்க வேணுமா இல்லையா? இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்து இல்லைன்னு மக்கள் குரல் கொடுத்துட்டு இருந்தால் அது செய்தியாகாது. அங்கே ஒரு 2 நடிகர் போயிருந்தா இப்போ நடிகர் போய் வந்து பஸ் ஏறாமல் நின்று இருந்தாருன்னா, இல்லை கிளாம்பாக்கம் வாசலில் நின்று ஜூஸ் குடிச்சிருந்தாருன்னா தேர்தலுக்கு முந்தின நாளில் ஜூஸ் குடித்த நடிகர்னு போட்டிருப்பீங்க. இல்லை இப்போ தேர்தல் ஆணையம் ஒருவேளை அடுத்ததுலேருந்து இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா? அதாவது மக்கள் வாக்களிக்கணும், 100% வாக்களிக்கணும், அதுதான் தேர்தல் ஆணையத்துடைய இலக்கு. அப்படின்னா இனிமே வந்து இந்த கடை திறப்பு விழா வேற ஏதாவது நிகழ்ச்சி நடக்கும்போது தொடங்கி வைக்கிறதுக்கு ஒரு நடிகர், வாக்குப்பெட்டியை சீல் வைப்பதற்கு ஒரு நடிகர், இப்படின்னு கூப்பிட்டு வந்தா இன்னும் கொஞ்சம் ஊடகம் அறிவிச்சிடலாம். இனிமேல் பூத்துக்கு ஒரு நடிகரை போட்டோம்னா இவரெல்லாம் அங்க இருப்பாரு, அதனால நீங்க வந்து அந்த நடிகர் அங்க பாத்துக்கலாம். இந்த பூத்துக்கு போனீங்கன்னா இந்த நடிகை இருப்பாங்க, விரல்ல வை வைக்கிறவங்க அவங்களதான் இருப்பாங்க. தேர்தலையும் ஷூட்டிங் மாதிரியே நடத்தி முடிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து நீங்க சொல்லவே முடியாதுல்ல, இனிமேல் அரசியல் வேற சினிமா வேறன்னு படித்து நீ என்ன ஆக போற அப்படின்னு அடுத்த தலைமுறைகிட்ட கேட்டாக்க நான் நடிகன் ஆகணுன்றது தான் அவங்களுக்கு எண்ணமா இருக்கும். ஏன்னா அதுதான் வெளிச்சம் தருது. அப்படி நீங்க இவ்வளவு இது பண்ணீங்கன்னா, இவ்வளவையும் பண்ணிட்டு ஒரு நடிகன் பின்னாடி ஏன் போய் அரசியலில் நிற்கிறீங்கன்ற விமர்சிக்கிற தகுதி வருதா ஊடகங்களுக்கு? ஊடகம் நீ அதை கேட்கவே முடியாதுல்ல. எப்படி நீங்க கேட்பீங்க? நீங்க வந்து இன்னைக்கு இவ்வளவையும் செஞ்சுட்டு நீங்க காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மக்கள் பிரச்சனையை பேசாம நடிகர்கள் பின்னாடி போய் லைவை போட்டுவிட்டு கடைசி ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காரு, ஏன் அவர் பின்னாடி போய் நிற்கலான்னு விவாதத்தில் பேசுறீங்க. எப்படி இது சரியா இருக்கும்? அப்ப முழுமையா எப்படி அரசியல் கட்சிகள் தன்னை பரிசோதனை செய்து கொள்வதோ அதே போல் ஊடகங்களும் பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த தேர்தல் மூலமாக வரும். இல்லைன்னா அதனால தான் இந்த தேர்தலில்
ட்ரெடிஷ்னல் ஊடகத்தை விட சோசியல் மீடியான்றது ரொம்ப நெருக்கமாக போகுது மக்கள்கிட்ட. நீங்கள் எந்த அரசியல் கட்சிகள் சார்புகள்ன்றது அரசியல் மாறலாம், அரசுகள் மாறலாம், கட்சிகள் நாளைக்கு இருந்து இல்லாமல் போகலாம். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட மக்கள் ஏன் ஒரு மாற்றத்திற்கு வாக்களித்தார்கள், அது விஜய் என்ன கொள்கை திட்டம் அப்படின்லாம் இல்லை, அவனுடைய சிந்தனை மாற்றம். ஏன்னா இது இந்த சலிப்பு அவனுக்கு அதில் தெரியுதுன்னு. அப்போ அதே மாதிரி ஊடகத்துடைய சலிப்பும் இதையெல்லாம் விடிய போகும்போது தொடர்ந்து ஒரு கட்டத்தில் இதுவும் மாறக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்து மாறி இருக்கு. இன்னைக்கு அது மாறிடுச்சுல. நீ கொஞ்சம் நெஞ்சம் நம்பிக்கிட்டு இருக்கிறது இந்த ட்ரெடிஷ்னல் மீடியாவால் ஒரு அஜெண்டாவை ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும், மொத்தமாக கவனத்துக்குள்ளாக்க முடியும். அது மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கணுன்றது தான், அதை நோக்கி நீங்கள் திரும்பணுன்றது தான் கேள்வி. அன்னைக்கு தேர்தல் அன்னைக்கு நீங்கள் மொத்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனையவோ ஏதோ ஒன்று முகம் கொடுத்துருந்தீங்கன்னா, வேங்கவையில் தேர்தல் புறக்கணிப்பு, பெரும்பத்தில் தேர்தல் புறக்கணிப்பு, பரந்தூரில் தேர்தல் புறக்கணிப்பு. அப்போ இதெல்லாம் வந்து தமிழ்நாடு முழுக்க அரசியல் கட்சிகளுடைய தோல்வியை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது ஊடகங்கள் தானே. வேங்கவையில் பரந்தூரில் நடிகர் போகலையாங்க, போயிருந்தாக்கா அது வந்து ஊடகம் வெளிச்சம் தெரிஞ்சிருந்திருக்கும். இனிமேல் அதாவது வந்து நடிகர் சங்கத்தோட வந்து தேர்தல் ஆணையம் MOU சைன் பண்ணிருங்க. தேர்தலுக்கு உங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கொண்டு கொடுத்துருங்க, எல்லாத்தையும் வச்சு ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் பூரா இனிமேல் பூத்தில் நடத்திருங்க. எப்படி BPO போடுற மாதிரி ஆளுக்கு ஒரு பூத்துக்கு ஒரு நடிகனை போட்டுருங்கன்னு தான் நடத்தணும் போல. அதாவது ரொம்ப வெட்கக்கேடானது. இது வந்து சாபம் தான் மக்களுக்கு. ஏன்னா ஊடகம் இந்த மாதிரியான கவனம் மாறி சிதறி போகிறதுன்றது ஜனநாயகத்துக்கும் கேடாது. நன்றி. நன்றி.